Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோயில்களில் செய்கிற மாதிரி புளியோதரை சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் அளவில் செய்ய போகிறதில்ல, நிறைய அளவில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறதில்ல, சொர்ணபாபு அப்படிங்கிறவர் தான் செஞ்சு காட்டுறாங்க. அவங்க செஞ்சுருக்க ரெசிபியை தான் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். இது என்னுடைய ரெசிபி இல்லை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு செய்ய போகிறோம். 1.5 கிலோ அரிசிக்கு தேவையான மற்ற பொருட்களோட அளவை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செய்யலையுமே சொல்லிடுறேன். முதல்ல ஒரு 400 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்காங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 50 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம், இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்தாக்கில் நம்ம மிளகாய் வத்தலை வறுத்துக்க போகிறோம். வத்தல் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு, இது கொஞ்சம் மீடியம் லெவலில், ரொம்ப அதிகமான காரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 100 கிராம். நல்ல காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 25 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். காம்பு எடுத்துகிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இதை பொரித்து 1-2 மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இதை மிக்சியில் 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால முதல்ல அதை சேர்த்து வறுத்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை வறுத்த பிறகு நம்ம கடுகு குத்துப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு 100 கிராம், உடச்ச உளுந்து குத்துப்பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம், அதை 150 கிராம் சேர்த்துக்கலாம். இதுவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கடைசியில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சாக்கில் 150 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வரணும். இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லெண்ணெயில் தான் பொரிச்சுக்கிறோம். நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு புளியோதரைக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சாக்கில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இது நம்மளுடைய விருப்பம் தான், அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறாங்க. புளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு பொறுத்து சேர்த்துக்கலாம். சில புளி வந்து உங்களுக்கு நல்ல புளிப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம கூட குறைய சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு கல்லுப்பு, கல்லுப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இது நல்லா கலந்து கொதிச்சு வரையில் நம்ம 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் வத்தல், வறுத்து பொடிச்சு வச்சுருக்க மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இதை நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு அந்த புளி தண்ணி கொஞ்சம் கட்டியாகி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம அடுப்பிலே போட்டுறணும். நல்ல பதமாக செட் ஆகிட்டு நல்ல கட்டி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். இதை ஒன்றரை கிலோ அளவுக்கு பச்சரிசி, இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குலையாமல் வடித்து எடுத்துக்கணும். அரிசி வேக வைக்கல, அரிசியில் எதுவுமே உப்பு சேர்க்கலை. ஏன்னா புளிக்காய்ச்சலில் உப்பு தூக்கலாக தான் இருந்தது அரிசியில், அதனால் உப்பு சேர்க்கலை. இப்போ வடித்த அரிசி எடுத்து புளிக்காய்ச்சலில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு, அது பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
இதுக்கு மேலே ஒரு 75 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி அப்படியே மூடி வச்சுட்டா ஒரு 1 மணி நேரத்தில் சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு பச்சரிசி வேக வைக்கிறாங்க. 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கு பச்சரிசி. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வடிக்க போகிறதில்ல, அதனால் ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட 4 அளவு தண்ணி வச்சு நல்ல கொலைய வேக வச்சுக்கணும். சர்க்கரை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து அந்த வெள்ளத்தை பொறுத்து தான் அமையும். வெள்ளம் நல்ல டார்க் ப்ரௌனாக இருந்தால் உங்களுக்கு நல்ல டார்க் கலரில் கிடைக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ அளவுக்கு வெல்லம் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். நல்ல ரைஸ் வந்து நமக்கு நல்ல சூடாக இருக்குது, இன்னும் அடுப்பில் இருந்து இறக்கலை. வெல்லம் நல்லா கரைஞ்சி அதோட சேர்ந்து வந்துடும். வெல்லம் நல்லா சேர்ந்து வந்துட்டு ஆனால் உடனே இறக்கக்கூடாது. இது ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சி தீயிலே போட்டு வைக்கிறாங்க. இப்போ முந்திரி பருப்பு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நெய்யிலெல்லாம் வறுத்து கொட்டலை, அப்படியே தான் சேர்த்துக்கிறாங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து சர்க்கரை பொங்கல் கிளறிலேயே நெய் விட்டுட்டே இருப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா அதில் நெய் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே தலைன்னு கிளறி இறக்கிட்டு அந்த பாத்திரத்தில் மாத்தையில் தான் நெய் சேர்க்குறாங்க. இப்போ ஏலக்காய் தூள், ஏலக்காவை கொஞ்சமாக வெல்லத்தோடையோ சர்க்கரையோட பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் பதமாக செட் ஆகிட்டு இந்த பதத்திலேயே அணைச்சிடணும். நம்ம எந்த பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோமோ அதில் 200 ml நெய் சேர்த்துக்கிறாங்க. 1 கிலோ அரிசிக்கு வந்து 200 ml நெய் எடுத்துக்கிறாங்க. அதை அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பொங்கலை அதுக்கு மாற்றிடுறாங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்ல நெய் மணக்க ஆறின பிறகு ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.